எபிசோட் 51 பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ரம்யா வந்து அந்த காம்படிஷன வின் பண்ணி ஆன் ஜாப் ட்ரெய்னிங் வந்து வாங்கியிருப்பாங்க தெரியுமா? நெடுமாறன்ட்ட. ஸோ, அதுக்காக வந்து அவங்க கிச்சனுக்கு போறாங்கங்க. ஸ்டார்ட்டிங் சீனே செம்மையா இருக்கும். அந்த கிச்சனோட டோர்ல அந்த ஒரு கிளாஸ் மாரி இருக்கும் தெரியுமா? ஸோ, அதுக்கு வெளிய ரம்யா நின்னுட்டுருப்பாங்க. அவங்க அப்படியே உள்ள பார்ப்பாங்க. அண்ட் கரெக்ட்டா இந்த சைடு ஐஷு வந்து தெரிவாங்க. நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், இவங்க ஐஷுவ தான் மீட் பண்ண வராங்களான்னு. ஏன்னா, இந்த டோட்டலா இந்த ஆன் ஜாப் ட்ரெய்னிங்லாம் நான் மறந்துட்டேன். ஸோ, நெடுமாறன் வந்து அவங்கள வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு, அவர் ஃபர்ஸ்ட்டு கேட்கிற கேள்வி என்னன்னா, "அன்னைக்கு நீங்க செஞ்ச டிஷ்ஷ நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்பாரு. "நான் தான் சார் பண்ணேன்" அப்படின்னோனே, "சரி ஓகே. அதெல்லாம் டோட்டலா மறந்துருங்க. இங்க இந்த கிச்சன்ல ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இங்க என்ன சொல்லி தராங்களோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெடுமாறன் கடியில நீங்க வொர்க் பண்றீங்க. இது என்னோட ட்ரெய்னிங்." அதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது இங்க வந்து வித்தவுட் எனிஒன்ஸ் ஹெல்ப் நீங்க பண்ணணும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது என்னைக்கு வந்து இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேனோ, அன்னைக்கே நீங்க வந்து இங்கேருந்து வெளிய வாக் அவுட் பண்ணிரணும் அப்படிங்கிற மாரி, ஒரு மிலிட்டரியில கூட இந்த மாரி பயமுறுத்துவாங்களான்னு தெரியல. அந்த லெவலுக்கு வந்து ரூல்ஸ போடுவாரு. ரம்யா ஒரு மாரி பீதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிய தான் மீட் பண்ண போறாங்க. நம்ம வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் பேண்ட்ரில அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்காக இவர் அந்த பருத்தி பால வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் அங்க கெஸ்ட் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, "இங்க என்ன இருக்கு?" அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. "பருத்தி பாலா? பருத்தி பால் கிடைக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு பார்த்துட்டு, "செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு" அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அண்ட் நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு, "ஐயோ! இது என்னது இது யூனிஃபார்ம் இத போட்டா எனக்கு அப்படியே காத்தே போ மாட்டேங்குது. ரொம்ப கடுப்பா இருக்கு" அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம வெற்றி, "அட பாவிகளா! இத போடுறதுக்காக எத்தன பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அதுவும் இதெல்லாம் வந்து என்னோட ட்ரீமு." அண்ட் இந்த இடத்துல நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருந்து என்னலாம் பண்ணியிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி இன்டைரக்ட்டா சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ஐஷுவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பேச போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரம்யாவோட கேரக்டர் படி பார்த்தா அவங்க வந்து இந்த நெகட்டிவா யோசிக்கிறது அந்த மாரி ஆள் கிடையாது. ஸோ எதா இருந்தாலும் இவங்க கண்டிப்பா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தாங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா கடைசியா, "உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கோ. இந்த மாரி தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி ஒரு அட்வைஸ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் நம்ம ஸ்ரீநிதி வேற இருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன சீன் மாரி காட்டுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீநிதி ஆர்டர் எடுக்கிறதுக்காக வராங்க. அங்க நம்ம விக்கி போயிட்டு, "சொல்லுங்க என்ன ஸ்ரீநிதி எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேஷுவலா பேசுறாரு. பட் நம்ம ஸ்ரீநிதி வந்து ஒரு மாரி பயங்கர அப்செட்டா, "ஷெஃப்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்ன ஷெஃப்ன்னுலாம் கூப்பிடுறேன்னா?" "ஆமா, அப்புறம் உங்கள வேற எப்படி கூப்பிடுறது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நான் வேற ஆள அனுப்புறேன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் நம்ம விக்கியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஐஷு அண்ட் வேணி கிட்ட வந்து, "என்னன்னு தெரியல, இவ வேற யாரோ மாரி பேசுறா. நார்மலாவே பேச மாட்டேங்கிறா" அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஐஷு அண்ட் வேணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராங்க. அதாவது பாவம் ஸ்ரீநிதி அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம விக்கியும் பார்த்தீங்கன்னா, "நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து பழகுனேன் அவ்வளோதான். பட் இந்த மாரி இன்டென்ஷன் அவளுக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரியலையே" அப்படிங்கிற மாரி இவர் சொல்வாரு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த கேன்டீன்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அங்க வந்து ரூம் சர்வீஸு, அதுக்கப்புறம் ஷெஃப்ஸ் எல்லாம் தனித்தனியா டேபிள்ல தானே உட்காந்து சாப்பிடணும். நம்ம ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வந்து வெற்றிய தள்ளி உட்கார சொல்லிட்டு அங்க உட்கார்றாங்க. அப்பவே நம்ம பாண்டி சொல்றாரு, "வேணாம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. போய் உன் டேபிள்ல உட்காரு" அப்படின்னா, "அதெல்லாம் முடியாதுப்பா. என்னால தனியாலாம் போய் உட்காந்து சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துடுறாங்க. ஸோ அப்பதான் நம்ம விக்கி வந்து உள்ள என்ட்ரி. அவர் வந்தோனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "என்னது இது இந்த டேபிள்ல உட்காந்துருக்க? ஓ! இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா? நீ வந்து ஷெஃப் டேபிள்ல உட்காரு" அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தாம, "உன்னோட தகுதிய வந்து நீ தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி கண்டவங்க கூடலாம் உட்காரக்கூடாதுன்ற" மாரி ரொம்ப அசிங்கமா இன்சல்ட்டிங்கா பேசிடுறாரு. ஸோ நம்ம ரம்யா வந்து ஸ்பாட்லயே, "என்ன இந்த மாரி எங்க உட்காரணும் அதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது. அப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன்னு" சொல்லிட்டு பயங்கரமா பல்பு குடுத்துடுறாங்க. நம்ம விக்கி அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம வாய மூடிட்டு அங்கருந்து போயிருவாரு. ஈவன் வெற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட், "என்னது இது விக்கியவே டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாளே" அப்படின்ற மாரி, "தல குடிச்சிட்டு போனாடா அவன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அந்த மொமெண்ட்ட வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா அடுத்த சம்பவத்த பண்றாங்க. அதாவது விக்கிக்கு பல்பு குடுத்து அடுத்து நேரா ஐஷு கிட்ட போய் பேசுறாங்க. ஐஷு தான் வந்து ஆக்சுவலா பேசுறாங்க. அதாவது என்னன்னா, "ஃபர்ஸ்ட் டே எப்படி போகுது?" அப்படின்லாம் கேட்டுட்டு, "ஆமா, நீங்க அப்படி என்ன டிஷ் பண்ணி வந்து நெடுமாறன இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்ற" மாரி கேட்குறாங்க. நம்ம ரம்யா செம கோவமாவே எதுக்குமே பதில் சொல்லாம இருக்காங்க. "என்னதாங்க பிரச்சனை?" அப்படின்னு கேட்டா, "நீங்க என்னதான் இருந்தாலும் வெற்றி அப்படி வந்து அடிச்சது ரொம்ப தப்பு. சரி, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நீ வந்து சின்ன பொண்ணு" அப்படின்னோனே, "நானா சின்ன பொண்ணு? எனக்கெல்லாம் எல்லாமே புரியும். நீங்க நடந்துக்கிட்டது தான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருந்தது. ஓ! ஒரு பையன அடிச்சுட்டா அது வந்து உங்களுக்கு பெருமையா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து, "உங்களோடலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தான் தெரியுமா? அதனால தான்" இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிடுறாங்க. பட் நம்ம ஐஷுக்கு வந்து சிச்சுவேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க சைலண்டா போயிடுறாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியா திரும்ப அந்த அக்கா கடையில போயிட்டு வொர்க் பண்றப்போ, நம்ம ரம்யா வந்து பெருமையா சொல்றாங்க, "இந்த மாரி நான் ஐஷுவ புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டேன்" அப்படின்லாம் கேட்டோனே, வெற்றி அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய நாங்க பார்த்துக்கிறோம். நீ வந்து அதுக்குள்ள வராத. அதுவும் இல்லாம நீ அங்க எதுக்கு போயிருக்கிற? உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அத கிராப் பண்ணிக்கோ. அத விட்டுட்டு இந்த மாரி எதுவும் பிரச்சனையில போயிட்டு நீ மாட்டிக்காத. எனக்காக பேசுறேன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு கோவமா பேசிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட ஃபேஸே அப்படியே மாறிருது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து பேண்ட்ரிக்கு போறாங்க. பார்த்துட்டு இந்த பருத்தி பால பார்த்துட்டு, "இது என்னது இது? இது மெனுலயே இல்லாத ஐட்டம் ஆச்சே. இது எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ரொம்ப எக்ஸைட்டடா, "இல்லங்க, நான் புதுசா ட்ரை பண்ணேன்" அப்படின்னோனே, நம்ம ரியாக்கு வந்து செம கோவம் வந்துருது. ஏன்னா ஆல்ரெடி இவர் ஒரு சீக்ரெட் கிச்சன ரன் பண்ணதுனால, "என்ன நீங்க திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றோமோ அத பண்ணவே மாட்டீங்களா? மெனுல இருக்க ஐட்டம மட்டும் தான் பண்ணணும். அது எப்படி நீங்களா ஒரு டிஷ்ஷ பண்ணி" சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு புடிச்சு திட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். எபிசோட் 51ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம்.
மறக்காம அடுத்த எபிசோட் 52ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.